இப்போ ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண் தன்மை இருக்குது. அந்த பெண் தன்மை குறைவா இருக்குது, அதனால அவர் ஆணா கருதப்படுறார். ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் தன்மை குறைவா இருக்குது, அதனால அவரு பெண்ணாக கருதப்படுறாங்க. இந்த இந்த தன்மை இது வந்து சமநிலை அடையும் பொழுது அவங்க வந்து முழு தன்மை அடையணும், முழுமையான தன்மை அடையிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம இப்போ ஒரு ஆண் வந்து இப்போ ஏதோ நான் ஒரு இதில் தான் படித்தேன், நான் சரியான பொருந்தது. அதாவது கரு உருவாகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் கரு வளர்ச்சி ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ அந்த கரு வந்து மாறுது. அப்ப அங்க என்னதுன்னா அந்த கரு வந்து ஒரு 50% பெண் தன்மையை இழக்கும் பொழுது அது ஆண் குழந்தையா பிறக்குது. அப்ப அது இழந்ததை பெறுவதற்கான ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு. அப்ப அவன் பருவம் எய்துறான், பருவம் எய்தி அதுக்கு பிற்பாடு இந்த திருமணங்கிற அதாவது திருமணம் வேற எந்த இதா இருந்தாலும் சரி, இயற்கையோட ஒரு ஆடு மாடுகளா இருந்தாலும் சரி, இழந்ததை மறுபடியும் இழுக்கிறதுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்குவாரு, அதுதான் பாலியல் ஈர்ப்பே. தான் இழந்ததை மறுபடியும் பெற்றிருக்கிறதுக்கானது. அப்ப அதனாலதான் வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அப்ப இழந்ததை பெறும்பொழுது என்ன ஆகுது, தான் இழந்ததை 50% இழந்ததை அது மறுபடியும் பெறும் பொழுது இந்த சாந்தி முகூர்த்தம் ஆணும் பெண்ணை இணையும் பொழுது மனம் அமைதியாகுது, நிறைவுறுது. அதனாலதான் அது சாந்தி முகூர்த்தம்னு சொல்றது வந்து அது ஒரு பெரிய நல்ல புரிதலுக்குரியதுதான்.